இந்த செடி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். குரங்கு பழம்னு சொல்லுவாங்க. குரங்குகள் வந்து இந்த பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடும். குரங்கு மட்டும் கிடையாது, நாமளும் சாப்பிட்லாம். எங்கள் வயல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பழச்செடி தான் அதிகமாக இருக்கும். இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்பூட்டான் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய டைம் போட்டிருக்கேன். இப்போது சீசன் போல் நிறைய காய்ச்சிருச்சு. பூவிலேருந்து அடுத்து வந்து பிஞ்சு வரும்ல, அந்த பிஞ்சிலேருந்து அதுக்கப்புறம் முத்தின காயிலேருந்து பழுத்த காய் வரைக்கும் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட் கிடைக்கும்ல, இது ஒரு ஹைப்ரிட் தான். அது நல்லா பெருசாக இருக்கும், இது குட்டியாக இருக்கும். இது வந்து நேச்சுரலாக கிடைக்கிறது. அதை வந்து நம்ம வந்து விளைய வைக்கிறது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கிடைச்சா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய இருக்குது. அந்த பூ தான் வந்து இதோட ஹைலைட்டு. அவ்வளோ அழகாக இருக்குது பூ பார்க்குறதுக்கு. இது கூட பார்த்திங்கன்னா எந்த பூவுமே வந்து ஈடு கட்ட முடியாதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு லாவெண்டர் ப்ளஸ் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி அவ்வளோ அழகு. அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா இன்னும் அழகான ஒரு பூ, வேலிக்கத்தம் பூ தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு 3-4 டைப்பில் வரும் பூ. மொட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் விரிஞ்சது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் விரிஞ்சது. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் வந்து பறித்து விளையாடிட்டுருப்போம். இது இன்றைக்கி பார்த்த உடனே ரொம்ப அப்படியே ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலு. இப்போலாம் வேலிக்காத்தானே இல்லவே இல்லைல்ல. இப்போது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சரி, அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி எடுத்தாச்சு. இந்த முள்செடி எத்தனை பேருக்கு தெரியும், அடுத்து இந்த பழத்தை எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பழம் வந்து நாங்கள் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். இது எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான். ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். கண்டிப்பாக கிடைச்சதான் சாப்பிட்டு பாருங்கள். இயற்கையை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது எப்போவுமே. ஏன்னா இயற்கையெல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பழத்தோட உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா அழுத்துனீங்கன்னா வந்து நல்லா அந்த விதையோட கொஞ்சம் நல்லா வந்து கொழு கொழுன்னு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.